பூங்காட்டு திரும்ப அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா ஆனந்தியும் குமரனும் சேர்ந்துடவே கூடாது. அவங்க 2 பேரும் ஒருத்தர் பிடிச்சிருக்கு. அப்படி இருக்கும்போது இவங்களை சேர விட்டுறவே கூடாது. மாமாவை நம்ம தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட பார்த்திங்க அப்படின்னா இன்பா தப்பாக குமரனை பற்றி ஆனந்தி கிட்ட சொல்கிறாங்க. என்ன மாமா கல்யாணம் பண்ணிக்கணும்னு வீட்டில் எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆனால் மாமா பார்த்தீங்கன்னா நிறையா பொண்ணுங்க கூட தப்பாக பேசிகிட்டு இருக்காரு. இப்போ கூட 3 பொண்ணுங்க கூட தப்பாக தான் பேசிகிட்டு இருந்தாரு. அதெல்லாம் வீட்டில் தெரிஞ்சு தான் சீக்கிரமாக எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு வீட்டில் நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்பா குமரனை பற்றி ரொம்பவே மோசமாக ஆனந்தி கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனந்தியும் அதை நம்பிட்டு ஏன்னா இவர் இப்படி இல்லாமல் பண்ணுறாரு, இவர் இப்படி இருக்கா நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தியும் குமரனை தப்பாகவே நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ ஆனந்திக்கு குமரன் நல்லவர், அவர் மேலே எந்த தப்பும் இல்லை, இந்த இன்பா தான் பொய்யா சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்திக்கு எப்போ தெரிய குமரனை புரிஞ்சுக்கிறாங்களோ அப்போ தான் குமரனோட மேலே உள்ள காதலை அவங்க முழுசாக சொல்ல முடியும். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது? ஸோ ஆனந்தி இன்பா சொல்கிறது போய் குமரன் நல்லவன் தெரிஞ்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட காதலை சொல்கிறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.